பெஹல்காம் தாக்குதலில் கொடூரமாக மக்களை கொன்றது தொடர்பாகவும் மற்றும் அது தொடர்பாக இந்தியா எடுத்த நடவடிக்கை தொடர்பாகவும் பிரதமர் அவர்களுடைய உறுதியான நடவடிக்கை மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நம்முடைய இராணுவம் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. நம்முடைய துணிச்சலான இராணுவ வீரர்கள் அவர்களுடைய துணிச்சல் மற்றும் தைரியத்துடன் தீவிரவாதிகளுடைய முகாம்களை தொலைதூரத்திலும் அளித்தார்கள். இங்கே இது தொடர்பாக விவாதிக்கப்படுகிறது. இந்த விவாதத்தில் பங்கேற்க நான் விளைகிறேன். முதலில் இந்த பெஹல்காம் தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சமயம் என்ன என்று கேட்டு பின்பு கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தினர் முன்பு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொடூரமாக இந்த படுகொலைகள் நடந்திருக்கின்றன. நான் இதனை கண்டிக்கின்றேன். உயிரிழந்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை அப்போது பாகிஸ்தானின் பொதுமக்களுக்கான இடங்கள் அவர்கள் நடத்திய அந்த தாக்குதலில் குருத்வாராக்கள் சேதமடைந்தன, கோவில்கள் சேதமடைந்தன. பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதல்களில் பலரும் கொல்லப்பட்டார்கள், பலரும் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த அவையின் சார்பாக நான் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, நேற்றிலிருந்து ஆளும் கட்சியினர் மற்றும் எதிர்கட்சியினர் இது தொடர்பாக விவாதித்து வருகிறார்கள். இது இயல்பானதுதான். இந்த கோழைத்தனமான இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. இது தொடர்பான ஒரு சுயாதீனமான ஒரு விசாரணை நடைபெற வேண்டும். எதிர்காலத்தில் இவ்வாறாக நடைபெறக்கூடாது. ஆகவே இது தொடர்பாக விவாதம் நடத்தப்பட வேண்டும். அவைத்தலைவர் அவர்களே, நான் இந்த முக்கியமான விஷயத்திற்கு வருவதற்கு முன்னால் நான் இந்த அவையில் குறிப்பிட விரும்புவதெனவென்றால், நாட்டிற்கு தெரிவிக்க விரும்புவதெனவென்றால், ஆபரேஷன் மகாதேவ் நேற்று நடைபெற்றது. இதை பற்றி இது தொடர்பாகவும் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் சுலைமான், ஃபேசல், எலியாஸ் என்ற ஜிப்ரான் என்ற நபர்கள் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இராணுவம், சிஆர்பிஎஃப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரால் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது கூட்டு நடவடிக்கையாக அமைந்திருக்கின்றது. அவர்களை கொண்டிருக்கிறார்கள். இந்த படைகள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, சுலைமான் என்பவர் லஷ்கர் இ தொய்பாவினுடைய கமாண்டராக இருக்கிறார். பெஹல்காம் தாக்குதலுக்கு அவர் அந்த இடத்தில் இருந்தார். பல்வேறு முகமைகள் இதில் இருக்கின்றன, பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. லஷ்கர் இ தொய்பா அந்த ஜிப்ரானும் கூட அதில் இருக்கின்றார். ஒரு தீவிரவாதியாக இருக்கின்றார். இந்த அவை மூலமாக நான் நாட்டிற்கு தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் கொலை செய்தவர்கள், அதில் ஈடுபட்டவர்கள், அவர்கள் 3 கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவை தலைவர் அவர்களே, இந்த அவை மூலமாக நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், சிஆர்பிஎஃப் மற்றும் இராணுவ வீரர்கள், ஜம்மு காஷ்மீரினுடைய காவல்துறையினர், அவர்களுக்கு பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அவை மூலமாக நாட்டின் சார்பாகவும் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவை தலைவர் அவர்களே, நான்
விரிவாக ஆபரேஷன் மகாதேவ் பற்றி குறிப்பிட விரும்புகின்றேன். இது 22 மே 2025 தொடங்கியது. ஒரு வகையில் பார்த்தால் அதே இரவில் இந்த கொலை நடந்திருக்கின்றது. 22 மே 2025 இந்த நாளில் இந்த நடவடிக்கை நடந்தது. பாதுகாப்பு கூட்டம் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் இது நடைபெற்றது. ராகுல் காந்தி, எவ்வாறு நீங்கள் சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. 1 மணி அளவில் தாக்குதல் நடைபெற்றது. நான் அதிகாலையில் ஸ்ரீநகரில் இருந்தேன். முதலில் நீங்கள் கேளுங்கள், நான் பதில் அளிக்கின்றேன். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கின்றேன். நீங்கள் பேசும்போது நாங்கள் இடைமறிக்கவில்லை. நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் உட்கார்ந்தபடி நீங்கள் பேசக்கூடாது. அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, 22 ஏப்ரல் அன்று ஒரு பாதுகாப்பு கூட்டம் நடைபெற்றது. அனைத்து பாதுகாப்பு படைகளும் ஜம்மு காஷ்மீரினுடைய காவல்துறை உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். அப்போது முடிவெடுக்கப்பட்டது, இதற்கு காரணமானவர்கள் அவர்கள் பாகிஸ்தானிற்கு தப்பிவிடக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டது. அதனை உறுதிப்படுத்தினோம். அவர்கள் தப்பிவிடவில்லை. 22 மே அன்று உளவுத்துறை மற்றும் உளவுத்துறை முகமைகள் இணைந்து அப்போது தெரிய வந்தது என்னவென்றால், டாச்சிங்காவ் என்ற பகுதியில் தீவிரவாதிகள் இருப்பது தெரிய வந்தது. உளவுத்துறையினர் மற்றும் ஆயுத படைகள் நடவடிக்கையை மேற்கொண்டன. அந்த பகுதியில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்கள் அந்த தகவலின் அடிப்படையில் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் 22 25 மே வரை எங்களுடைய பாதுகாப்பு படைகள் 22 ஜூலை அன்றும் கூட எங்களுக்கு அந்த வெற்றி என்பது கிடைத்திருக்கின்றது. நாங்கள் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். இராணுவத்தினுடைய பகுதியான ஃபோர்ட் பாரா என்று அந்த வீரர்கள், சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீரினுடைய காவல்துறையினர் இதில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் இராணுவம், சிஆர்பிஎஃப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினுடைய அந்த கூட்டம் நடைபெற்றது. அனைவரும் இணைந்து ஒருங்கிணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு அவர்களும் இப்போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணமானவர்களும் தற்போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பதிலடியாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த பெயர்கள் சுலைமான் மற்றும் இலியாஸ், பெலுஜட் மற்றும் அஃப்கான் மற்றும் ஜிப்ரான். அவைத்தலைவர் அவர்களே, சந்தேகம் இருந்தது, அவர்கள் இது போன்ற கொலைகளை நடத்தியிருக்கலாம் என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் பின்பு விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில் முதலில் அகதிகளாக இருந்தவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள், அவர்களுக்கு உணவு வழங்கியவர்கள், அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தீவிரவாதிகளுடைய பயங்கரவாதிகளுடைய உடல்கள் இந்த 3 நபர்களுமே இந்த பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் என்பது உறுதியாக சொல்லப்படுகின்றது. நாங்கள் இந்த சண்டிகர் மத்திய பகுதிகளில் இருந்து அந்த பாலிஸ்டிக் அறிக்கையிலிருந்து இந்த பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட போது 3 ரைஃபிள்கள் பிடிபட்டன மற்றும்
அமெரிக்க ரைஃபிள்கள் மற்றும் 2 AK-47 ரைஃபிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் எங்களுடைய இந்த அடையாளத்தில் நாங்கள் திருப்தி அடையவில்லை. மேலும் சிறப்பு 12 மணிக்கு சிறப்பு விமானம் மூலம் இது தொடர்பான அறிக்கையை பெற்று நாள் முழுவதும் இரவு முழுவதும் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. அதனுடைய கேட்டேஜ்களுடைய சாம்பிள்கள் எடுக்கப்பட்டு அந்த ரைஃபிளினுடைய அதுவும் கூட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பின்பு அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றேன். இந்த அவையில் கூறுவதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என்பது மோடி அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். தீவிரவாதிகள் அவர்களை பயங்கரவாதிகளை அனுப்பியவர்களும் கூட இந்த தாக்குதல் நடவடிக்கையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவைத்தலைவர் அவர்களே, நீங்கள் பாகிஸ்தானிடம் பேசுகின்றீர்களா? பாகிஸ்தானிடம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் உட்காருங்கள். அவைத்தலைவர் அவர்களே, அவர்கள் எப்படி இவர்கள் இந்த பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கூறுகின்றேன். பல ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடத்திலும் என்ன நடந்தது என்பதை என்னால் கூற முடியும். அவை தலைவர் அவர்களே, இந்த தகவல்கள் அவர்களுக்கு தெரிய வரும்போது இதனால் ஆளுங்கட்சியில் மகிழ்ச்சி இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதற்கு தொடர்பாக துக்கம் அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான அரசியல் ஏன் நடைபெறுகின்றது? தீவிரவாதிகள் கொல்லப்பட்டால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவதில்லையா? அகிலேஷ் அவர்களே, தயவுசெய்து அமருங்கள். என்னுடைய பதிலை நீங்கள் முழுவதுமாக கேட்டால் உங்களுக்கு தேவையான பதில் கிடைத்துவிடும். நீங்கள் தீவிரவாதிகளின் மரணத்திற்காக துக்கம் பட வேண்டாம். அகிலேஷ் அவர்களே, தயவுசெய்து அமர்ந்து கொள்ளுங்கள். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இந்த அறிக்கை என்னிடம் இருக்கிறது. அனைத்து விவரங்களும் இதில் இருக்கிறது. நான் இதை சரிபார்த்து விட்டேன். காலை 4:46 மணிக்கு வீடியோ கால் மூலமாக அவர்கள் தெரிவித்தார்கள். அதே கார்ட்ரிட்ஜர், அதே புல்லட்டுகள் தான் இது என்று உறுதி செய்யப்பட்டது. ஒரு நாட்டின் இராணுவம், சிஆர்பிஎஃப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, இந்த மூன்றும் சேர்ந்து இந்த ஆபரேஷனை செய்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. 140 மக்களின் பிரதிநிதிகளாக அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். இதில் பெருமைப்பட வேண்டிய தருணம். நான் அங்கு அடுத்த நாளே நான் இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து பேசினேன். 6 நாட்களுக்கு முன்பு கல்யாணம் செய்து கொண்டவர், அவர் விதவையாகிவிட்டார். அவர் என் முன்னால் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றி அவர் கூறிக்கொண்டிருந்தார். மோடிஜி ஆபரேஷன் சிந்தூர் அவர் தொடங்கி இருக்கிறார், இதன் மூலமாக பதிலடி தருவார் என்று அவர் உறுதியாக கூறினார். நமது பாதுகாப்பு படையினரும் அவர்களுக்கு ஒரு தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். இனிமேல் இது போன்ற ஒரு சம்பவத்தை செய்வதற்கு துணியாத அளவுக்கு அவர்களுக்கு பதிலடி வழங்கப்பட்டிருக்கின்றது. NIAவின் விசாரணை பற்றி நான் இங்கு விவரிக்க விரும்புகிறேன். லஷ்கர் தொய்பா மற்றும் அதன் முகமூடி அமைப்பான TRF இந்த சம்பவத்தை நடத்திய அடுத்த நாள் அன்று நாங்கள் முடிவு செய்தோம்,
இதை என்ஐஏவிற்கு இந்த விசாரணையை ஒப்படைப்பது என்பது என்ஐஏவின் விசாரணை என்பது அறிவியல் பூர்வமாக இருக்கும். தீவிரவாதிகளின் வழக்குகளை விசாரிப்பதில் அவர்களுக்கு நிபுணத்துவம் இருக்கிறது. உலகம் முழுவதற்கும் இது தெரிந்த விஷயம். எனவே என்ஐஏ விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிட்டோம். இராணுவம், பிஎஸ்எஃப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரை ஒருங்கிணைத்தோம். இந்த குற்றச்செயல் செய்தவர்கள் தப்பிக்கக்கூடாது என்பதை உறுதி செய்தோம். இந்த விசாரணை மிகவும் கடுமையாக இருந்தது. அந்த விசாரணையின் போது இந்த குடும்பத்தினர் அவர்களும் இதில் ஈடுபடுத்தப்பட்டனர். அவர்களிடம் விவாதங்கள் நடத்தப்பட்டன, பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டன. புகைப்படங்கள், அந்த குதிரை ஓட்டிகள் போன்ற பல புகைப்படங்கள், வீடியோக்கள் என்றவர்களிடமிருந்து பெறப்பட்டன. 150 பேருக்கும் அதிகமானவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தப்பட்டார்கள். 3000 நிமிடங்கள் இந்த விசாரணை நடந்திருக்கிறது. ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்களை தேடத் தொடங்கினோம். பஷீர் பர்வேஸ் என்பவர் அடையாளம் காணப்பட்டார். அவர்தான் இந்த தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு அளித்திருக்கிறவர். அவர்களுக்கு உறைவிடம் வழங்கியிருந்தார்கள். அவர்களை கைது செய்து எங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டோம். ஏப்ரல் 21 அன்று இந்த 3 தீவிரவாதிகள் வந்திருந்தார்கள். சாதாரண மக்கள் போல வேஷம் அணிந்து கொண்டு AK-47 மற்றும் பல ஆயுதங்கள் அவர்களிடமிருந்து இருக்கின்றன. அவர்கள் கருப்பு உடை அணிந்திருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் தேநீர் அருந்தினார்கள். அதற்கு பிறகு சில வாசனை பொருள்கள் மற்றும் உணவை அருந்திவிட்டு சென்றார்கள் என்று கூறப்பட்டது. அதில் சில காற்றுகளை நாங்கள் கைப்பற்றினோம். அது FSL சண்டிகர் தடயவியல் ஆராய்ச்சி நிலையத்திற்கு அனுப்பப்பட்டது. எந்த துப்பாக்கியிலிருந்து சுடப்பட்டதோ அதே துப்பாக்கியின் குண்டுகளாக, காற்றுகளாக அவை இருந்தன என்று கண்டுபிடிக்கப்பட்டன. உடனே அந்த தீவிரவாதிகள் மற்றும் இந்த முயற்சியில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கொலை செய்யப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்டவர் அவர்களின் தாய்மார்கள் வந்து அந்த 3 தீவிரவாதிகளின் உடல்களை அடையாளம் கண்டார்கள். அவர்களுக்கு துணை செய்தவர்களின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டன. FSL இதை உறுதி செய்திருக்கிறது. 3 பாகிஸ்தானி தீவிரவாதிகள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 AK-47, ஒரு AIM-9 கார்பைன் போன்றவை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது கைது செய்யப்பட்டு வைத்திருப்பவர்கள் சுலைமான், தீவிரவாதிகளுக்கு அவர்களுக்கு உறைவிடம் அளித்தவர்கள். அந்த உள்ளூர் மக்கள் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, நேற்று அவர்கள் கேட்டார்கள், எங்கிருந்து வந்தார்கள், எங்கு சென்றார்கள், யாருக்கு பொறுப்பு, இதில் யார் பொறுப்பு என்று கேட்டார். இது எங்கள் பொறுப்பு தான், நாங்கள் தான் அரசில் இருக்கிறோம், எனவே இது எங்கள் பொறுப்பு தான். ஆனால் நீங்கள் அரசில் இருந்தபோது அதற்கு யார் பொறுப்பு? அப்பொழுது நீங்கள் உங்கள் கடமைகளை ஏன் பொறுப்புடன் செயல்படுத்தவில்லை? தயவு செய்து பொறுமையுடன் கேளுங்கள். முன்னாள் உள்துறை அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் இது ஆவணங்கள் என்ன ஆவண சாட்சியங்கள் இருக்கின்றன, இவர் பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதிகள் என்பதற்கு என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த விஷயம் எழுப்பப்பட்ட போது அவையில் இந்த விவாதம் தொடங்கப்படவிருக்கும் நிலையில் அவர் இப்படி ஒரு கேள்வியை என்ன காரணத்திற்காக கேட்க வேண்டும்?
பாகிஸ்தானை காப்பாற்றுவதற்கு அவருக்கு என்ன தேவை இருக்கிறது? மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, சிதம்பரம் அவர்களுக்கு நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் மூலமாக அவருக்கு நான் இதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, என்னிடம் ஆவணங்கள், சாட்சியங்கள் இருக்கின்றன. 3 பாகிஸ்தானியர்கள், இந்த 3 பேரில் 2 பேர் பாகிஸ்தானின் வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறது. அந்த ஆவணத்தையும் நான் கொடுக்க முடியும். நாங்கள் அங்கு கைப்பற்றிய சாக்லேட்டுகள் அது பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டவை, அதுவும் எங்களிடம் இருக்கின்றன. அவர்கள் பாகிஸ்தானியர்கள் அல்ல என்று கூறுகிறார்கள். உலகம் முழுவதற்கும் ஒரு முன்னாள் உள்துறை அமைச்சர் பாகிஸ்தான் குற்றமற்ற நாடு என்று குறிப்பிட விரும்புகிறார். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, அவர் பாகிஸ்தானி தீவிரவாதி இல்லை என்று அவர் கூறுகிறார். எதற்காக பாகிஸ்தானை தாக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்புகிறார். இந்த உலகம் முழுவதும் நமது உறுப்பினர்கள் சென்று பயணம் செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் விளக்கம் அளித்து வந்திருக்கிறார்கள். ஒரு என்ன சாட்சியம் இருக்கிறது என்று கேட்கிறீர்கள். இதுதான் அவர்களது பாகிஸ்தானை காப்பாற்றுவதற்கான அவர்களது சதி. இது மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இப்பொழுது மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இப்பொழுது நான் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர், இந்த 2 விஷயங்களுக்காக அவர்கள் இப்பொழுதே களைப்படைகிறார்கள். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, உங்கள் மூலமாக நான் கூற விரும்புகிறேன். தயவு செய்து பொறுமையாக இருங்கள். இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கூற விரும்புகிறேன். நேற்று பாதுகாப்பு அமைச்சர் அவர்களின் உரைக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆதரவளித்து உரையாற்ற தொடங்கிவிட்டார்கள். அதற்கு மக்களின் விருப்பத்தை அறிந்திருந்தால் அதைத்தான் செய்வார்கள். ஏனென்றால் மிகவும் விவரமாக ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் அதன் தேவை என்ன, அது எப்படி நிகழ்த்தப்பட்டது, அதன் விளைவு என்ன என்பதை குறித்து மிகவும் விவரமாக விளக்கமாக நாட்டு மக்களுக்கு இந்த அவையின் மூலமாக அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இருந்தாலும் அவர்கள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தால் நான் பதில் கூறித்தான் ஆக வேண்டும். அதையும் அவர்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். 22 ஏப்ரல் பஹல்காமில் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தது. 26
மக்கள் உயிரிழந்தார்கள். 25 இந்திய குடிமக்களும் ஒரு நேபாள குடிமகனும் உயிரிழந்திருக்கிறார்கள். நான் அதற்கு பிறகு ஸ்ரீநகர் செல்ல தனித்தேன். நான் அங்கு சென்று பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நான் விவாதம் செய்தேன். இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பிக்கக்கூடாது என்பதை முடிவு செய்தோம். 23 மற்றும் 30 ஏப்ரல் ஒரு சிசிஎஸ் கூட்டத்தை அவர் நடத்தினார். 23 ஏப்ரல் கூட்டத்தின் போது என்ன நடந்தது என்று கூற விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சியின் பெரும் குற்றம் என்னவென்றால், இண்டஸ் வேலி சிந்து நதி அந்த நீர் ஒப்பந்தம் அது நேரு அவர்களால் அட்டாரி வழியாக இது முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒருங்கிணைந்த ஆய்வு என்பதை நாம் நிறுத்தி வைத்திருந்தோம். பாகிஸ்தானி குடிமக்களுக்கான விசாவை நாம் நிறுத்தி வைத்து அவர்களை திருப்பி அனுப்பினோம். பாதுகாப்பு படையினர், இராணுவ படையினர், கடற்படையினர் அனைவரும் இந்த 3 அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து எங்கே தீவிரவாதிகள் ஒளிந்திருந்தாலும் அவர்களின் பயிற்சி மையங்கள் எங்கே இருந்தாலும் இராணுவம், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் மற்றும் இந்த அமைப்புகள் அனைத்தும் சேர்ந்து இதை முடிவு செய்தார்கள். இது என்று இந்த சம்பவம் நடந்ததோ அன்றே இந்த முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. கோகாய் அவர்கள் கூறியிருந்தார். 26 அன்று பீகார் சென்றார், பெஹல்காம் செல்வதற்கு பதிலாக பீகார் சென்றார் என்று மோடிஜி குற்றம் சாட்டினார். பெஹல்காம் சம்பவம் நிகழ்ந்த போது அவர் வெளிநாட்டில் இருந்தார், பிரதமர். அதற்கு பிறகு அவர் உடனடியாக இங்கு வந்தார். அவர் பீகார் சென்ற போது பெஹல்காமில் யாரும் இல்லை, ராகுல் காந்தி மட்டும்தான் அங்கு இருந்தார். அனைவரும் அவரவர் இடத்திற்கு சென்று விட்டனர். ஆனால் அவர் ஒரு விஷயம் கூறினார், அதற்கு நான் எனது ஆட்சேபத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். 26 ஏப்ரல் என்று தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றார் என்று கூறினார். தேசத்திற்கு தலைமை தாங்கும் பிரதமர் அவர்களின் கடமை என்பது இந்திய இறையாண்மைக்கு, இந்திய குடிமக்களுக்கு தாக்குதல் ஏற்பட்டால் மக்களின் பாவனைக்கு, உணர்ச்சிகளுக்கு ஏற்ப பதிலடி தருவது அவரது கடமையாகிறது. உங்கள் அனுமதியுடன் மோடிஜி அவர்கள் பீகாரில் பேசிய உரையின் சில விஷயங்களை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஏப்ரல் 26 அன்று பெஹல்காமின் இந்த தாக்குதல் சுற்றுலா மக்களின் மீது மட்டுமல்லாமல் இந்தியாவின் ஆன்மாவின் மீது செய்யப்பட்ட தாக்குதலாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும். தீவிரவாதத்திற்கு எதிராக நமது மற்றும் அவர்களுக்காக சதி செய்யும் இவர்களுக்கு எதிராக நமது போராட்டம் மிகவும் வலுவானது. அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும். இந்த சதித்திட்டம் தீட்டியவர்கள், அவர்களுக்கும் இதே தண்டனை வழங்கப்பட வேண்டும். இவர்கள் அனைவரையும் மண்ணோடு மண்ணாக்க வேண்டும். அந்த காலகட்டம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து இந்த இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒவ்வொரு தீவிரவாதியையும் அடையாளம் கண்டு, அவர்களுக்கு உதவுபவர்களையும் அடையாளம் கண்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று முடிவு செய்யப்பட்டது. தண்டனை நிச்சயம் பெறுவார்கள். இந்தியாவில் இது நிச்சயம் நடக்கும் என்று அவர் கூறினார். இதில் ஏதாவது தேர்தல் வாக்குறுதி போல தெரிந்ததா, தேர்தல் பிரச்சாரமாக தெரிந்ததா? இதுதான் அவர் பேசியது. இது தேர்தல் வாக்குறுதியோ தேர்தல் பிரச்சாரமோ இல்லை. தீவிரவாதத்திற்கு எதிராக போராடுவதற்கு 140 கோடி மக்களின் சார்பாக அவர் எடுத்துக்கொண்ட சூளுரைதான் இது. இது உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் போல தெரிகிறதா? உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அப்படித்தான் உங்களுக்கு பார்வையும் இருக்கும்.
அதற்கு பிறகு ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று சிசிஎஸ் கூட்டம் நடந்தது. முதலில் 23 அன்று நடந்தது, பிறகு 30ஆம் தேதி நடந்தது. ஆயுதம் தாங்கிய படையினருக்கு அவர்களுக்கு இந்த விளக்கம் அளிக்கப்பட்டது. பிரதம மந்திரி மோடி அவர்கள் சிசிஎஸ் இருக்கும்போது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் முப்படை தளபதிகளுடன் உட்கார்ந்து முடிவு செய்து அவர்களுக்கு இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் வழங்குவதாக முடிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது. 7 மே அன்று இரவு 1:04 முதல் 1:24 வரை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் பாகிஸ்தானின் 9 தீவிரவாத நிலையங்கள் மையங்கள் தகர்க்கப்பட்டன. உலகம் முழுவதும் இதை பார்த்தது. இதைவிட பொறுமையான ஒரு தாக்குதல் நடத்த முடியாது. இன்று உலகில் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்பாவி மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள், குழந்தைகள் உயிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஒரு குடிமக்களை கூட நாம் கொல்லவில்லை. வெறும் தீவிரவாத மையங்களையும் பயிற்சி மையங்களை மட்டுமே நாம் தகர்த்தோம். மர்கஸ் சுவானல்லா, பஹாவல்பூர், மர்கஸ் தையபா, முரிட்கே, மேமூனா, ஜயகம், சியால்கோட், சர்ஜால் கேம்ப் சியால்கோட், சவாய் நாலா கேம்ப் முஜஃபராபாத், சையத்னார் முராப் கேம்ப், பூல்பூர் கேம்ப் கோட்லி, பர்னாலா கேம்ப், பிம்பர்ஜ், ரம்பாஸ் கேம்ப் கோட்லி, இந்த இடங்கள் துல்லிய தாக்குதல் மற்றும் விமானப்படை தாக்குதலில் நமக்கு பிஓகேயில் மட்டும்தான் நாம் தாக்குதல் நடத்தினோம். ஏனென்றால் அது நம்முடைய இடம். நமக்கு உரிமையான இடத்தில் தான் நாம் தாக்குதல் நடத்தினோம். ஆனால் இப்பொழுது 100 கிலோமீட்டர் உள்ளே சென்று பாகிஸ்தானின் மண்ணில் நாம் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இந்த தீவிரவாதிகளின் இந்த மறைவிடங்களில் ஹஃபீஸ் முகமது ஜயில் அவர்தான் கொல்லப்பட்டிருக்கிறான். மௌலானா மசூத் அசாரின் உறவுக்காரர், உதர்சர் காதியான், மர்கஸ் தைபால் அமைப்பின் முக்கிய தலைவர் யாக்கூப் மமூத், முகமது அம்சால் ஜமீல், ஜேஎம் ஆபரேட்டிவாக இருந்தவர் முகமது யூசுப் அசார், அவர் தீவிரமாக காயமடைந்து பின் கொல்லப்பட்டார். முகமது ஹசன் கான் மிகப்பெரிய அளவில் காயமடைந்து இருந்தார். ஜேஎம் ஆபரேட்டிவ் முகமது ஹசன் மிகவும் பெரிய தீவிரமான காயமடைந்து, அப்துல் மலிக், கபில், நோயில் மலிக் இவர்களை பற்றிய தகவல் எதுவும் தெரியவில்லை. இவர்கள் நேற்று கேட்டார்கள், பஹல்கானுடைய அந்த நிகழ்விலே சம்பந்தப்பட்டவர்கள், அவர்கள் குற்றவாளிகள் எங்கே சென்றார்கள்? நான் இப்பொழுது தயவுசெய்து கேளுங்கள். நான் இப்பொழுது இந்த 10 பேர்களை வாசித்தேன். இதில் 8 பேர் சிதம்பரம் கம்பெனி அவர்களுடைய இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவர்களை இப்பொழுது நாங்கள் நரேந்திர மோடி அவர்கள் கொன்றுள்ளோம். இவர்கள் எங்களிடம் கேட்கிறார்கள், அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று நீங்கள் எங்களிடம் கேட்கிறீர்கள். உங்களுடைய சமயத்தில் ஓடி ஒளிந்தவர்களை நாங்கள் கண்டறிந்து தேடி தேடி கொன்றுள்ளோம். இது 10 மட்டுமல்ல. நேற்று ராஜ்நாத் அவர்கள் பயந்து குறைந்தபட்சம் 100 மக்களை நமது படையினர் கொன்றுள்ளார்கள். அவர்களை முடித்து கட்டியுள்ளார்கள். ஆன்மீக அவைத்தலைவர்களே, இதை பற்றி நீங்கள் கர்வம் கொள்ள முடியாதா? இதில் உங்களுக்கு பெருமை இல்லையா? ஆன்மீக அவைத்தலைவர் அவர்களே, அவைத்தலைவர் அவர்களே, 7 மே அன்று 1:19 இது எங்களுடைய வேலை ஏறக்குறை முடிந்து விட்டது. நமது டிஜிஎம்ஓவிடம் அவர்களுடைய டிஜிஎம்ஓவிடம் குறிப்பிட்டு விட்டார், நாங்கள் தீவிரவாதி தாக்குதலிலே நாங்கள் அந்த இடங்களில் தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம்.
அந்த தலைமைகளின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். இது எங்களுடைய உரிமை. உலகமே இதை ஏற்கிறது. மன்மோகன் சிங் காலத்திலே அவர்கள் வந்து நம்மை தாக்குவார்கள், அவர்கள் அமைதியாக இருப்போம் என்று அந்த நிலை இல்லை. இது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி. அத்தகைய விஷயம் இங்கே நடக்காது. நாங்கள் அதற்கு பதிலளி கொடுப்போம். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, ஊரியிலேயே தாக்குதல் நடைபெற்றது. நாங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி காட்டினோம். பஹல்காமிலே தாக்குதல் நடத்தியது, விமான தாக்குதல் நடத்தினோம். புல்வாமாவிலே விமான தாக்குதல் நடத்தினோம். பஹல்காமிலே 100 கிலோமீட்டர் உள்ளே சென்று அவர்களுக்கு 100க்கும் அதிகமான தீவிரவாதிகளை நாங்கள் கதையை முடித்துள்ளோம். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இப்பொழுது நாங்கள் தாக்குதல் நடத்தினது பாகிஸ்தானிலே உள்ள தீவிரவாத மையங்கள் மீது. பாகிஸ்தான் தவறு செய்துவிட்டது. தீவிரவாத மையங்களில் நாங்கள் தாக்குதல் நடத்தியது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் என்ன குறிப்பிட்டார்கள் உலகத்திடம், எங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இது நாங்களும் பாதிக்கப்பட்டுள்ளோம். இதை மன்மோகன் சிங் அவர்களும் ஆதரவு தெரிவித்தார், ஆமாம் என்று. ஆனால் அவைத்தலைவர் அவர்களே, 2வது நாள் அவர்களுக்கு இறுதி சடங்கு நடைபெற்றது. பாகிஸ்தான் தெரியவில்லை, உலகமே இதை கவனிக்கிறது. அவர்களுடைய அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் அனைவரும் அங்கே இருந்தார்கள். அனைத்து தீவிரவாதிகளின் அந்த இறுதி சடங்கிலே பாகிஸ்தானுடைய இராணுவத்தினர், அதிகாரிகள், ISI அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இவர்கள் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் அனைவரும் இதிலே அவர்களுடைய தொடர்பை காட்டிவிட்டது. இந்த சிந்தூர் உலகம் முழுவதும் இதனை வெளிப்படுத்திவிட்டது. பாகிஸ்தானுக்குள் தீவிரவாதம் என்பது அவர்களுடைய அரசு ஆதரவை பற்றி நடக்கிறது என்று. இது முழுமையான வகையிலே இது முழுமையாக வெளிப்பட்டுவிட்டது. 8 மே அன்று பாகிஸ்தான் நமது எல்லை பகுதியில் உள்ள பகுதிகளிலே தாக்குதல் நடத்தியது. நமது இராணுவ மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. ஆனால் ஒரு ஏவுகணை கூட எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படவில்லை. எல்லை பகுதியில் ஏற்பட்டுள்ள அந்த குண்டு தாக்குதல் காரணமாக ஒரு சில வீடுகள், அவர்களுடைய மசூதி போன்றவை பாதிக்கப்பட்டன. 2வது நாள் 9 மே அன்று மோடி அவர்கள் இராணுவத்தினருக்கு ஒரு ஆணையிட்டார். ராஜ்நாத் மோடி அவர்கள், NSA அனைவர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு ஆணை வழங்கினார். இதற்கு பதிலீடு கொடுக்க வேண்டும் என்று கூறினார். 11 விமான தள மையங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டு அழிக்கப்பட்டன. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, அந்த விமான மையங்கள் எந்த அளவுக்கு தாக்கப்பட்டது என்றால், பாகிஸ்தானின் பெரும்பாலான அந்த விமான தாக்கும் திறன் பாதிக்கப்பட்டு விட்டது. அவர்களால் ஒன்றும் செய்யவில்லை. நூக்லான் சக்ராலா விமான தளம், முரீத் உடைக்கப்பட்டது, சுகுர்தா உடைக்கப்பட்டு விட்டது, ரஃபீக்கி அழிக்கப்பட்டு விட்டது, ரமியார் கான் அழிக்கப்பட்டது, ஜகுவாபாத் அழிக்கப்பட்டது, சுக்கூர் போலாரியும் அழிக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, சுக்கூர், ராகூர், அரிப்வாலா, சுனேம், ஜக்கோகாபாத் மற்றும் நயாச்சோர் 6 ராடார் அமைப்புகளும் முற்றிலுமாக அது அழிக்கப்பட்டு விட்டன. 2 நிலத்திலிருந்து காற்றில் தாக்கலும் அக்காரா மற்றும் லாகூரிலே, அதிலும் அவர்களுடைய திறன் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இது அவைத்தலைவர் அவர்களே, ஒவ்வொன்றிலும் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். நாம் எப்பொழுது நமது எல்லை பகுதியிலே தாக்குதல் நடத்தினார்கள், ஆனால் அவர்களுடைய குடியிருப்பு பகுதியிலே நாம் தாக்குதல் நடத்தவில்லை. நாம் அவர்களுடைய விமான பாதுகாப்பு அமைப்புகளில் தான் நாம் இலக்காக ஆக்கினோம். அவர்களுடைய தாக்குதல் நடத்தும் திறனை முற்றிலுமாக அழித்து விட்டோம். நமது முழு அந்த இராணுவத்தினர், விமானப்படை அனைவரும் உறுதியாக அவர்களுடைய தாக்குதல் நடத்தும் திறனை பாகிஸ்தானிடம் மண்டிடுவதை தவிர வேற வழியே இல்லை. ஆகையால் தான் அவைத்தலைவர் அவர்களே, அதனால்தான் 10 மே அன்று DGMO அவர்கள், பாகிஸ்தான் DGMO அவர்கள் இந்திய DGMOவை அழைத்தார்கள். அப்பொழுது 5 மணிக்கு நாம்
இந்த தாக்குதலுக்கு ஒரு முடிவு கட்டினோம். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இவர்கள் நேற்று கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இத்தகைய ஒரு நல்ல நிலையிலே இருந்தீர்கள், நீங்கள் ஏன் போரிடவில்லை? ஒரு போர் நடந்தால் அதில் பல பாதிப்புகள் ஏற்படணும். நாம் ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்பட வேண்டியுள்ளது. ஆனால் நான் இந்த வரலாற்றிலிருந்து ஒரு சில நிகழ்வுகள் நமது 1948 காஷ்மீரிலே உள்ள நமது படைகள் சிறந்த நிலையிலே இருந்தது. சர்தார் பட்டேல் அவர்கள் இதனை ஏற்கவில்லை. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த போரை நிறுத்த குறிப்பிட்டார். அவர் அறிவித்து விட்டார். முழுமையாக நான் இருப்பது என்னவென்றால், நான் வரலாற்றை படித்துள்ளேன். பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் என்பது இருப்பதற்கு காரணம் இது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அந்த போர் கொள்கை தான் காரணம். இதற்கு அவர்தான் காரணம். அவைத்தலைவர் அவர்களே, 1960 சர்தார் பட்டேல் அவர்கள் ஆகாஷ்வாணி வரை அவர்கள் தாக்குதல் நடத்தி சென்றார்கள். அப்பொழுது அது நிறுத்தப்பட்டது. அது அறிவிப்பு வெளியிடப்பட்டது 1960. சிந்து நதியிலே மிகவும் ஒரு சக்தி மிக்க நிதியிலே இருந்தோம். இராணுவ ரீதியாகவும் அப்போது சிந்து நதியினுடைய பகிர்வு 80% பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்தகைய ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. 1965 இது ஒரு முக்கியமான உக்தி சார்ந்த ஒரு விஷயம். நாம் இதனை கட்டுப்படுத்தினோம். நாம் கையகப்படுத்தினோம். அதில் 1966 அதை நாங்கள் விட்டுவிட்டோம். 1971 நடைபெற்ற போரிலே ராஜ்நாத் அவர்களும் குறிப்பிட்டார், நாடே இந்திரா அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. அவர் பாகிஸ்தானை 2 பகுதியாக பிரித்தது. இது நமது நாட்டிற்கு மிகப்பெரிய வெற்றி. இது கண்டிப்பாக இது நினைவில், நமது வரலாற்றில் நினைவில் இருக்கும். இந்தியாவை பல நூற்றாண்டுகளுக்கு இதனை பெருமைப்படுத்தும். எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த வெற்றியிலே 93,000 மக்கள் கைது செய்யப்பட்டனர். 15,000 சதுர கிலோமீட்டர் இவர்கள் கைது செய்யப்பட்டனர்கள். இது பாகிஸ்தான் இராணுவத்தின் மிகப்பெரிய பகுதி, 15,000 சதுர கிலோமீட்டர் பகுதி ஷிம்லா. ஆனால் இது ஷிம்லாவிலே ஒப்பந்தத்தின் மூலமாக அவர்கள் காஷ்மீரை அந்த நேரத்திலே காஷ்மீர் நமது கட்டுப்பாட்டில் இருந்தபோது அந்த நேரத்திலே அப்பொழுது இந்த எதிர்ப்பு என்பது இல்லை. நீங்கள் இவற்றை செய்ய வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்க வேண்டியதில்லை. 15,000 சதுர கிலோமீட்டர் பகுதியை கூட நமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். அதுவும் அவர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டது. இதற்கான ஒரு நீதி மையம் 150 பாகிஸ்தானிய அதிகாரிகள் அவர்கள் மீது வழக்கு நடத்தப்பட்டது. மானெக்ஷா அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், அவர்தான் வங்கதேசத்தினுடைய வெற்றிக்கான ஒரு காரணமாக அறியப்படுகிறார். இந்தியாவினுடைய தலைமையின் முன்பு நான் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இது அவர் புட்டோ அவர்கள் உங்களுக்கு புரிகிறதா? மீண்டும் அவர் என்ன குறிப்பிட்டார் என்றால், இவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், இதை செய்யவில்லை. நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு தெளிவான ஒரு சான்று அளிக்கிறீர்கள், அவர்கள் தாக்குதலில் நடத்தவில்லை என்றால் உங்களுக்கு கேட்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது?
உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. இங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். நான் என்ன குறிப்பிட்டேன்? பாகிஸ்தானுக்கு நீங்கள் சான்று வழங்குகிற கனிமொழி அவர்கள் நாங்கள் வழங்கவில்லை என்று. கனிமொழி அவர்களே, நான் உங்கள் மூலமாக கனிமொழி அவர்களிடம் தெரிவிக்க விரும்புவது, உறுப்பினர் கனிமொழி அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புவது, நாங்கள் வழங்கவில்லை. ஆனால் நீங்கள் யாரிடம் அமர்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் அந்த பொறுப்பும் உங்கள் மேல் தானே விடியும். சிதம்பரம் பேசினால் உங்களுடைய மாநிலத்தை சேர்ந்தவர், முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்தவர். பாகிஸ்தான் அவர்கள் தீவிரவாதிகளை அனுப்பவில்லை என்று குறிப்பிட்டார். எப்படி நீங்கள் அவர்களுக்கு சான்றளிக்கிறீர்கள்? அவைத்தலைவர் அவர்களே, 1962 போரில் என்ன நடந்தது? ஒரு சில காங்கிரஸ் உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்றால், 62வது போரில் என்ன நடந்தது? 1000 சதுர கிலோமீட்டர், 38,000 சதுர கிலோமீட்டர் அவங்களுடைய சீனாவிற்கு இது வழங்கப்பட்டது. சதுர கிலோமீட்டர் எவ்வளவு பெரிய. அவையிலே இதை பற்றி விவாதம் நடைபெற்றது. நான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன குறிப்பிட்டார் என்பதை பார்க்கலாம். அங்கே ஒரு சிறிய அளவு புல் கூட அங்கே மிளப்பதில்லை. அது நேரு அவர்களுக்கும் என்னை போன்றுதான் தலை இருக்கும். தியாகி அவர்களுக்கு என்ன குறிப்பிட்டார் என்றால், இங்கே தலையில் முடி இல்லை, அதையும் நமது தலையையும் நாம் கொடுக்கலாமா? இது ஒரு மோசமான ஒரு பதில். நேற்று ஒவைசி அவர்கள் இந்த விஷயத்தை எழுப்பினார், மிகவும் ஆர்வமாக குறிப்பிட்டார். கோகோஜி அவர்களுக்கு தெரிய வேண்டும் சீனாவை பற்றி அவர் குறிப்பிட்டது. அவர் என்ன, அசாமை பற்றி அவர் என்ன குறிப்பிட்டார்? ஆகாஷ்வாணியிலே அவர் குட்பை என்று சொன்னார் அசாமிற்கு. இது ஆகாஷ்வாணியிலே இது பதிவாகியுள்ளது. அவைத்தலைவர் அவர்களே, நானும் இதை ஏற்கிறேன். அசாம் அனைவருக்கும் தெரியும். அவைத்தலைவர் அவர்களே, அசாம் மக்கள் உள்ள அனைவருக்கும் தெரியும் என்று அசாமில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அவைத்தலைவர் அவர்களே, வேகமாக கத்தி பேசுவதால் உண்மையை மறைத்துவிட முடியாது. அவைத்தலைவர் அவர்களே, ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஒரு சில வார்த்தைகளை தேர்வு செய்த அவருடைய வாக்கியங்கள் என்ற ஒரு புத்தகத்திலே ஜவஹர்லால் நேரு அவருடைய ஒரு கடிதத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அமெரிக்கா குறிப்பிட்டது என்னவென்றால், சீனா ஐக்கிய நாடுகளிலே சேர்க்கப்பட வேண்டும், அது பாதுகாப்பு அமைப்பிலே அது இருக்கக்கூடாது என்று அமெரிக்கா. ஆனால் நேரு அவர்கள் குறிப்பிட்டது, நாங்கள் அதை ஏற்கவில்லை. ஏனென்றால் இது நமது சீனாவுடன் நமது உறவுகளை பற்றியது. நமது அந்த மிகப்பெரிய சீன நாடு கவலை கொள்ளும். நீங்கள் இன்று சீனா என்பது பாதுகாப்பு
பாதுகாப்பு குழுவிலே இருக்கிறது, நாம் அதில் இல்லை. இதற்கு நேரு அவர்கள் குறிப்பிட்டது இது நேரு அவர்கள் எடுத்த நிலைப்பாடு தான் இதற்கு காரணம், அவர்தான் இதற்கு காரணம். அவைத்தலைவர் அவர்களே, இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. பல தலைமுறைகளாக இது நடக்கிறது. ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் என்பது உருவாக்கப்பட்டது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் அந்த ஃபவுண்டேஷனில் செய்ய கொள்ளப்பட்டது? நமது இராணுவ வீரர்கள், சீனாவுடன் நமது இராணுவ வீரர்கள் போரிட்டு வந்தார்கள். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் சீன தூதருடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பல தலைமுறைகளாக நேரு அவர்கள், ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி எல்லாரிடமும் நான் பார்க்கிறோம், சீனாவிற்கு மேல் அவர்களுக்கு ஒரு அனுதாபம் உள்ளது. அவைத்தலைவர் அவர்களே, நான் இப்பொழுதும் ஒரு விஷயத்தை இந்த மாண்புமிகு இந்த அவையின் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இது என்னுடைய பொறுப்பு. இந்த தீவிரவாத அனைத்திற்குமான ஆதாரம் அடித்தளமாக இருப்பது பாகிஸ்தான். அவர்கள், அந்த கட்சிக்காரர்கள் அவர்களை இந்த நாட்டை பிரிப்பதற்கு ஏற்றுக்கொண்டு அவர்கள் அனுமதித்ததன் காரணமாக தான் இப்படி ஏற்பட்டது. வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன குறிப்பிட்டார்? பலூச்சிஸ்தான் அந்த குற்றச்செயல், அவர்கள் பாகிஸ்தானை நம்மளுடன் அவர்களை மண்டியிட செய்தது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. இப்போது நாம் தீவிரவாதத்தை பற்றி பேச வேண்டும். இதில் கூட நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த தீவிரவாதத்தை பற்றி இந்த 20 ஆண்டு காலத்திலே ஏற்பட்ட விஷயங்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 20 ஆண்டுகளாக என்ன நடந்தது? அடல் அவர்களினுடைய அந்த ஆட்சி காலத்தில் 2002 தீவிரவாதிகளை அழிப்பதற்காக அடல் அவர்களினுடைய தலைமையின் கீழ் போட்டா சட்டம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் இந்த அவையில் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த போட்டாவை எதிர்த்தவர்கள் யார்? இந்த சட்டத்தை எதிர்த்தவர்கள் யார்? இதனை காங்கிரஸ் எதிர்த்தது. மாநிலங்களவையில் அவர்கள் ஒரு கூட்டம் நடைபெற அனுமதிக்கப்பட்டது. அதனை நாடு மறக்காது. இன்றும் கூட காங்கிரஸ் கட்சி சொல்வது என்னவென்றால், அவர்கள் அதனை தீவிரவாதிகளுக்கு எதிரானது அந்த சட்டம். அவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அவர்களை பாதுகாப்பதற்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள். 2004ஆம் ஆண்டு அடல் அவர்களினுடைய மன்மோகன் சிங் மற்றும் சோனியா காந்தி அவர்கள் வந்தபோது முதல் அமைச்சரவை கூட்டில் போட்டா சட்டத்தை முதலில் நீக்கினார்கள். நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால், இதனை நீக்குவதனால் யார் பலனடைந்தார்கள்? தயவுசெய்து எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். 2004 டிசம்பரில் போட்டா சட்டம் என்பது நீக்கப்பட்டது. 2005 அயோத்தியாவில் தீவிரவாதிகள் அந்த அயோத்தியா கோயிலை தாக்கினார்கள். 2006 தாக்குதல் நடத்தப்பட்டது. ரயில் வெடி விபத்து. மற்றும் 2006 உதம்பூர் என்பது தாக்கப்பட்டது. 34 மக்கள் கொல்லப்பட்டார்கள். 2007 ஹைதராபாத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது. உத்தரப்பிரதேசம், லக்னோ, வாரணாசி போன்ற பகுதிகளில் பலரும் கொல்லப்பட்டார்கள். 2008ஆம் ஆண்டிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இராணுவத்தின் முக்கிய இடங்கள் தாக்கப்பட்டன. மும்பை பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. 46 மக்கள் கொல்லப்பட்டனர். ஜெய்ப்பூரில் குண்டுவெடிப்பு நடந்தது. பலரும் கொல்லப்பட்டார்கள்.
21 வெடிகுண்டு என்பது 2008ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. தில்லியில் இந்த வெடிகுண்டு வெடிப்பு நிகழ்ந்தது. புனே ஜவன் பேக்கரியில் நடந்த 17 பேர் கொல்லப்பட்டார்கள். வாரணாசியில் கண்டன் வெடி விபத்து நடந்தது. 27 மக்கள் கொல்லப்பட்டார்கள். அவைத்தலைவர் அவர்களே, தீவிரவாதத்திற்கு எதிராக நாம் போராட வேண்டும். சில நேரங்களில் தாக்குதல் நடத்தப்படுகின்றது. ஆனால் கேள்வி என்னவென்றால் 2005-11 27 முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உயிர்களை இழந்திருக்கிறார்கள். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று சொல்லுங்கள். தயவு செய்து பதில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? நான் ராகுல் காந்தி அவர்களுக்கு சவால் விடுக்கின்றேன். அவர்களுடைய அரசாங்கம் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை பற்றி நாட்டிற்கு அவர்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் பயங்கரவாதிகளுடைய புகைப்படங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது என்னவென்றால், இந்த தாக்குதல் எங்களுடைய காலத்திலும் தாக்குதல் நடந்ததாக என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு தாக்குதல் நடந்தாலும், எங்களுடைய காலகட்டத்தில் நடந்தாலும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் 2014-25 வரை ஒரு தீவிரவாதி கூட நாட்டில் நடைபெறவில்லை. நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் காஷ்மீரில் இன்று அங்கு நிலை மாறியிருக்கின்றது. பாகிஸ்தானில் இருந்து அவர்கள் ஜம்மு காஷ்மீரில் இப்போது தீவிரவாதிகள் இல்லை, பாகிஸ்தானில் இருந்து அனுப்பப்படுவதில்லை. நான் சல்மான் குர்ஷித் அவர்கள் கூறியதை நினைவுபடுத்துகின்றேன். ஒரு காலையில் அவரை தொலைக்காட்சியில் பேசினார். அவர் அழுது கொண்டிருந்தார். மிகப்பெரிய விஷயம் நடந்தது போல இருந்தது. சோனியா காந்தி அவர்களினுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்தார். அழுது கொண்டு வெளியே வந்தார். மோகன் சர்மா அவர்களுடைய உயிரிழப்பு தீவிரவாதிற்காக அவர் அழுது கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் நாங்கள் என்ன செய்தீர்கள் என்று எங்களுக்கு கேட்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உரிமை என்பது இல்லை. அவைத் தலைவர் அவர்களே, 25% பேச்சு இன்னும் பாக்கி இருக்கின்றது. உட்காருங்கள். அவர்கள் பதில் சொல்கிறார்கள். உட்காருங்கள். நீங்கள் உங்களுக்குத்தான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உள்துறை அமைச்சர் உங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தீவிரவாதிகள் என்ன ஆனார்கள் என்று கேட்டீர்கள். அதற்கான பதிலை சொல்லிவிட்டார். ஒவ்வொரு பதிலும் நீங்கள் ஒவ்வொரு கேள்வியும் கேட்டீர்கள். அதற்கான பதிலை அவர் சொல்லிவிட்டார். அவை தலைவர் அவர்களே, நேற்று பாகிஸ்தானிற்கு தப்பிச் சென்று விட்டார்கள் என்பதை பற்றி அவர்கள் தொடர்ச்சியாக கேட்டார்கள். எங்களுடைய இராணுவ வீரர்கள் அவர்களை கொன்று விட்டார்கள். இந்த நடவடிக்கையை இராணுவம் செய்திருக்கின்றது. ஆனால் நான் ஒரு விஷயத்தை அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். உட்காருங்கள்.
இராணுவம் தான் சுட்டு இருக்கின்றது, பிஎஸ்எஃப் சுட்டு இருக்கின்றது, அதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவைத்தலைவர் அவர்களே, அவர்கள் கூறுவது என்னவென்றால், அவர்களை உட்காரச் சொல்லுங்கள். நீங்கள் உட்காருங்கள். அனைவருக்கும் தெரியும், அவர்கள் இந்த விஷயத்தை எழுப்ப விரும்பினார்கள். நான் சல்மான் குர்ஷித் அந்த பேட்டியை பார்த்தேன். நீங்கள் உங்களுக்கு விரும்பினால் அதனை இங்கே நான் இந்த திரையில் நான் போட்டு காட்டுகின்றேன். நேரம் இருந்தால் அதனை நான் போட்டு காட்டுகின்றேன். நாட்டு மக்களும் கூட அதனை பார்க்கலாம். அந்த பேட்டியை நாம் பார்க்கலாம். நான் அதனை சொல்ல வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி அவர்களிடம் கூறுங்கள். உட்காருங்கள். அவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் தப்பிவிட்டார்கள் என்று கேட்டார்கள். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு சம்பவமாக நான் குறிப்பிடுகின்றேன். தாவூத் இப்ராஹிம் கஸ்கர் 1986 அவர் தப்பிவிட்டார். ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் சலாவுதீன் 1993 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தப்பிவிட்டார். டைகர் மேமன் அவர் 1993 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தப்பிவிட்டார். அனீஷ் இப்ராஹிம் கசர் 1993 தப்பிவிட்டார், ஆட்சியில் இருக்கும்போது தப்பிவிட்டார். ரியாஸ் பட்கர் அவரும் இந்தியாவிலிருந்து 2007 தப்பினார். இக்பால் பட்கர் அவர் 2010 தப்பினார். மிர்ஜா சதப் அப்டீட் அவர் 2009 அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது தப்பித்து விட்டார். நான் இந்த பதிலை நான் கொடுத்து விட்டேன். இப்போது இராணுவ அதிகாரிகளும் பதிலளித்திருக்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கு ராகுல் காந்தி இப்போது பதிலளிக்க வேண்டும். மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, நான் காஷ்மீர் தொடர்பாக பேச விரும்புகின்றேன். நேற்று அவர்கள் கூறியது என்னவென்றால், உள்துறை அமைச்சர் 370 நீக்கப்பட்ட போது இதனால் தீவிரவாதம் குறைந்துவிடும் என்று கூறினார்கள். இதை பற்றி கேட்டார்கள். நரேந்திர மோடி அவர்கள், இதற்கு நாங்கள் பதிலளிக்கின்றோம், இதற்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கின்றோம், நாடாளுமன்றத்திற்கும் மக்களுக்கும் நாங்கள் இதற்கான பதிலை நாங்கள் சொல்கின்றோம். இன்று இந்த நாட்டு மக்களுக்காக 2004 14 வரை, 15 25 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை நான் ஒப்பிட்டு குறிப்பிட விரும்புகின்றேன். 2004 14 வரை சோனியா மற்றும் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். 2015 25 வரை நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல்கள் 7217, அது இப்போது குறைந்து 70% குறைந்து விட்டது. 2100 சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. 2004 14 வரை ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். 300 மக்கள் இந்த பகுதியில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 160 பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்டார்கள்.
இப்போது 1000த்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு வீரர்கள் அப்போது கொல்லப்பட்டார்கள். இப்போது அது குறைந்திருக்கின்றது. நீங்கள் இந்த தரவுகளிலிருந்து தப்பித்து ஓடிவிட முடியாது. இந்த எண்ணிக்கையிலிருந்து நீங்கள் தப்பித்து ஓட முடியாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 370 காஷ்மீரில் நீக்கப்பட்டதற்கு பிறகு முழுவதுமாக தீவிரவாதம் அந்த அந்த அமைப்பு என்பது அங்கு முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கின்றது. 370 நீங்கள் பாதுகாக்க முயன்றீர்கள், நாங்கள் நீக்கினோம். பல முனைகளில் நாங்கள் ஆயுத படைகளை நாங்கள் குவித்திருக்கின்றோம். பெரும்பாலும் நாங்கள் அதனை தொலைத்தொடர்பு மற்றும் 702க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பு தீவிரவாதிகளுடைய புரான் வனி போன்ற அந்த தீவிரவாத உயிரிழந்தவர்களின் அந்த இறுதி உருவத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். இப்போது ஒரு தீவிரவாதி கூட பெருமைப்படுத்துவதில்லை. மக்களால் அதை எங்களுடைய மோடி அவர்களுடைய ஆட்சியின் கீழ் அதை பெருமைப்படுத்தும் விதமாக அந்த ஊர்வலங்கள் செய்வதில்லை. அவர்கள் கவனமாக அவர்களை ஒழித்து பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து மற்றும் 75க்கும் மேற்பட்ட தீவிரவாத அனுதாபிகள் அரசாங்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய தேர்தல் அங்கு நடைபெற்றிருக்கின்றது. பல அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 2025 வரை 2000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 370 சம்பந்தமாகவும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த விஷயங்களை புறந்தள்ளுவதன் மூலம் எதையும் செய்ய முடியாது. முன்பு அனைத்தும் கல் வீச்சு போன்ற சம்பவங்கள் நடைபெற்றன. 2650க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. இப்போது அது மிகவும் குறைந்து 0 மாறியிருக்கின்றது. அந்த கதவடைப்பு போன்ற சம்பவங்கள் அதை பாகிஸ்தான் அதனை அறிவிக்கும். இங்கே பள்ளத்தாக்கில் இந்த சம்பவம் அவ்வாறாக கதவடைப்பு நடைபெறும். ஆனால் இப்போது முன்பு 132 நாட்கள் கதவடைப்பு செய்யப்பட்டது. ஆனால் இப்போது அது 0 மாறியிருக்கிறது. முன்பு இப்போது பொதுமக்கள் யாரும் அங்கு உயிரிழப்பதில்லை. முன்னதாக சுமார் 6250க்கும் மேற்பட்ட கல்வீச்சில் காயமடைந்தவர்களாக இருந்தார்கள். இப்போது அது மிகவும் குறைந்திருக்கின்றது. ஹுரியத் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஹுரியாத் அவர்களை வரவேற்றார்கள். ஒரு அரசர்களைப் போல வரவேற்றார்கள். வாகன அணிவகுப்பு என்பது நடந்தது. அவர்களை விஐபிக்களைப் போல அவர்களை வரவேற்றார்கள். இப்போது அதனை முழுவதுமாக தடை செய்திருக்கின்றோம். ஹுரியத் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் சிறையில் இருக்கிறார்கள். நாங்கள் ஹுரியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பவில்லை. நான் அனைவருக்கும் சொல்ல விரும்புகின்றேன், மோடி அவர்களுடைய கொள்கை ஹுரியத் என்பது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. யாரிடமாவது பேச வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இளைஞர்களிடம் பேசுவோம். ஹுரியத் அந்த அமைப்பிடம் பேசுவதில்லை. தேர்தல்களின் போது ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. இப்போது வாக்காளர்கள் 98.3% வாக்காளர்கள் தேர்தலை கலந்து கொண்டிருக்கிறார்கள். பிரிவினைவாதிகள் எங்களிடம் பேச விரும்புகிறார்கள். நாங்கள் மறுத்து விட்டிருக்கின்றோம். 2019 பிறகு பல்வேறு அமைப்புகளை நாங்கள் தடை செய்திருக்கின்றோம். அதை பற்றி இங்கே நான் பட்டியலிடுகின்றேன். டிஆர்எஃப், தாரிக் உல் முஜாஹிதீன், ஜமாத் உல் முஜாஹிதீன், பங்களாதேஷ், இந்துஸ்தான், ஜம்மு காஷ்மீர், கஸ்னவி ஃபோர்ஸ்,
खालिस्तान टाइगर फोर्स, तहरीर जमाती इस्लामी. இந்த ஜமாத்தி இஸ்லாமி என்பது பாகிஸ்தானிலும் தொடர் அமைப்பு வைத்திருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி வருகின்றது. ஜம்மு காஷ்மீர் முன்னணி, ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி, ஹுரியத் அமைப்புகள், முஸ்லீம் கான்ஃபரன்ஸ், ஜம்மு காஷ்மீர் நேஷனல் ஃப்ரண்ட், ஜம்மு காஷ்மீர் மக்கள் விடுதலை முன்னணி, ஜம்மு காஷ்மீர் சிதாவுல், இவை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அனைத்து அமைப்புகளும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இதை எளிதாக செய்யவில்லை. அவர்கள் ஒரு ஊடுருவல் கூட நடைபெறவில்லை. நீங்கள் எல்லைகளுக்கு சென்றிருக்கிறீர்களா? பல்முறை நீங்கள் எல்லை பகுதிகளுக்கு சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லைகள் வழியாக சென்று பாருங்கள். நீங்கள் அந்த கடினமான நிலையை பாருங்கள். இராணுவ வீரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிலையை பாருங்கள். அவர்கள் மலைகள், நதிகள், ஆறுகள் என அனைத்து -43 டிகிரி செல்சியஸிலும் கூட அவர்கள் தாக்குப்பிடித்து நிற்கிறார்கள். அவர்கள் அச்சப்படவில்லை. நாங்கள் அவர்களை கைது செய்வோம் அல்லது அவர்களை கொலை செய்வோம், அவர்களை என்கவுண்டர் செய்வோம். யாரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. அவர்கள் புவியியல் சவால்களையும் தாண்டி பல்வேறு புவியியல் சவால்களும் இருக்கின்றன. -43 டிகிரி இருக்கின்றது. நிலத்தடி பதுங்குக்குழிகள் இருக்கின்றன. அவர்கள் முன்னதாக உங்களுடைய காலகட்டத்தில் ஊடுருவ வேண்டிய அவசியமில்லை. அவர்களை விசாவிலே நீங்கள் அழைப்பீர்கள். நீங்கள் பாகிஸ்தானுக்கு செல்வீர்கள். நீங்கள் விசாவில் அங்கு செல்வீர்கள். அவர்கள் இங்கு வருவார்கள். அவர்கள் எப்படி எங்களை கேட்க முடியும்? அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, எனக்கு புரிகிறது அவைத்தலைவர் அவர்களே. யாரெல்லாம் போட்டா சட்டத்தை எதிர்க்கிறார்களோ அவர்கள் மோடி அவர்களுடைய கொள்கைகளை விரும்புவதில்லை. யார் போட்டாவை திரும்ப பெற்றாரோ அவர்கள், இந்த மோடி அவர்களுடைய கொள்கை என்பது அவர் தீவிரவாதிகளை பாதுகாக்க மாட்டார். அவர்கள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்திற்கு நான் சொல்ல விரும்புகிறேன், மோடி அவர்களுடைய அரசுதான் தீவிரவாதத்திற்கு எதிராக இருக்கிறது. எங்களுடைய பூஜ்ய சகிப்புத்தன்மை என்பது தெளிவாக இருக்கிறது. நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். மீண்டும் நான் முடிவிலே சொல்ல வேண்டுகிறேன், ஆபரேஷன் மகதேவ் அவர்கள், இராணுவம், சிஆர்பிஎஃப், உள்ளூர் போலீஸ் ஆகியவர்களுக்காக நான் மரியாதையை செலுத்திக் கொள்கிறேன். கைகூப்பி மரியாதை செலுத்திக் கொள்கிறேன்.